ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். 5/1/2024 ஒரு அருமையான வெள்ளிக்கிழமையை பற்றி பார்க்குறோம். வெள்ளிக்கிழமை மதியானம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் கோபூஜை சிறப்பாக நடைபெறும். ஸோ இந்த மார்கழி மாதம் கோபூஜையில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்கள் உங்களை ஆசீர்வாதம் செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள், மிக சிறப்பான ஒரு வெள்ளிக்கிழமை தான். நவமி திதியோடு சேர்ந்து வருகிறது. வாங்க இன்றைய பஞ்சாங்கம், நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் என்ன சொல்கிறது பார்ப்போம். இரவு 9:04 வரைக்கும் நவமி திதி, அதன் பின்பு தசமி திதி. மாலை 5:42 வரைக்கும் சித்திரை நட்சத்திரம், அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம். அதிகாலை 4:38 வரைக்கும் அதிகண்டம் நாமயோகம். அதிகண்டம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்தம், யோகாதிபதி சந்திரன். அவயோக நட்சத்திரம் ரேவதி, அவயோகி புதன். அதன் பின்பு சுகர்மம் நாமயோகம் இருக்கிறது. சுகர்மம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சித்திரை, யோகாதிபதி செவ்வாய். அவயோக நட்சத்திரம் அஸ்வினி, அவயோகி கேது. காலை 8:25 வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கிரன். அதன் பின்பு 9:04 வரைக்கும் கரசை கரணம் சந்திரன். அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன். சுகர்மம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சித்திரை. மாலை 5:02 வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் இருக்கிறது. அதனால் இன்று வெள்ளிக்கிழமை மதியம் கோபூஜையில் கலந்து கொள்வது மிக மிக சிறப்பு. ஏன்னா இந்த மாதிரி வராது, இந்த மாதம் இதெல்லாம் சேர்ந்து வருது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த யோகாதிபதி நட்சத்திரமும் யோகமும் நாமயோகமும் ஒன்றாக கலந்தே வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் தயவுசெய்து உங்கள் இறை வழிபாட்டை, உங்கள் முன்னோர்கள் வழிபாட்டை, கோமாதா வழிபாட்டை சரியாக செய்யுங்கள். வாங்க 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது, எடுக்கக்கூடிய காரியம் 25% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்து கொள்ளலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை. முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது. இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள், முக்கியமான வேலைகளை துவங்குங்கள், மிக சிறப்பாக இருக்கும். 8ஆம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது, 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 10ஆம் சாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 50% வெற்றியை கொடுக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை, எடுக்கக்கூடிய காரியம் 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, பொன்னான மாலை வேலையை சிறப்பாக பயன்படுத்துங்கள், வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை பெறும். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது, உங்களுக்கு 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை,
முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம். ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. ஸோ துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. மூன்றாம் ஜாமம் உங்களுக்கான நேரம் 100% காரிய வெற்றியை கொடுக்கும். அரசு வேலையில் இருக்கிறது பறவை. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% வெற்றி. ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% வெற்றி. ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது 25% காரிய வெற்றி. ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது 50% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம். ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது. உங்களுக்கு 10ஆம் ஜாமமும் 9ஆம் ஜாமமே சிறப்பாகவே இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள், நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பட்சி மயில். இன்று தேய்பிறை வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம், சனிக்கிழமை பார்த்துக்கலாம். நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள். படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள். புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம். அருமையான வெள்ளிக்கிழமை நவமி திதியோடு எப்படி இருந்தது, பஞ்சபக்ஷி ராசி பலன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் சனிக்கிழமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.